நீங்கள் செஞ்ச தப்பை இது ஹோஸ்ட் விசாரிக்கலைன்னா நீங்கள் ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது. செம்மையான ஒரு பஞ்சு. அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிற தீர்ப்பே இறுதியான தீர்ப்பும் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஜாமா. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. அதில் எவ்வளவு ஓபி நடந்திருக்கு பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு விடியகால 3 மணி வரையும் விடியகால 4 மணி வரையும் வேலை செஞ்சதையும் வேலை செய்யலைன்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற விக்ரம், அரோரா சின்க்ளயர், சாண்ட்ரா இவங்க பாத்திரமே விளக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அலர்ஜியாக 100 நாளாக அலர்ஜி. கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? 100 நாளாக அலர்ஜியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சாண்ட்ராவால் பாத்திரம் விளக்க முடியாது. வாவ்! அப்போ அந்த ஒரு பொண்ணு இவ்வளோ வேலை செஞ்சதை அது ஒரு அங்கீகாரமாவது கொடுத்தீங்களா? வாரம் குறை சொன்னீங்கல்ல, இதை தாங்க ஸ்வியானா இன்னைக்கு செஞ்சு காட்டினாங்க. ஏன் விளக்க முடியல? அப்போ அது கஷ்டம் தானே. அப்போ அதை விளக்கணும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய முகத்தை எல்லாம் எங்கெங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க. கானா வினோத்துக்கு தான் அந்த பாத்திரம் கழுவுற பொறுப்பெல்லாம் போல இருக்குது. அவர் ஒரு ஆள் அதை செஞ்சிகிட்ருக்காரு. சமையல் பார்த்திங்கன்னா திவ்யா பண்ணிகிட்ருக்காங்க. மற்றதெல்லாம் அவர் பாத்ரூம் கழுவார் போல இருக்குது சபரி. மற்ற 2ம் இவர் சொஃபஸ்டிகேட்டடு விக்ரம், ஸ்பெஷல் கோட்டா அரோரா சின்க்ளேர். இப்போ தெரியுதா? அந்த பொண்ணை வன்மத்தில் வீழ்த்திருக்கானுங்க. சரி, எல்லா நண்பர்களும் ஸ்பெஷல் ஏவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு அற்புதமான ஏவி ரிலீஸ் பண்ண போகிறோம். யாருக்கா இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.